அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த கிளாஸ்லேயும் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 6 ப்ராப்ளம் பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து 7வது ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ப்ராப்ளத்தை வந்து ரீட் பண்ணுறேன், என்னென்னு கவனிங்க. The mean effective pressure was measured as 3 bar. மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் வந்து என்ன சொல்லியாச்சு, 3 பார்னு சொல்லியாச்சு. மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் என்னென்னு எடுத்துக்குவோம், பிஎம்ஐன்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? டிட்டர்மைன் த பவர் டெவலப்டு பை எ 4-cylinder 4-stroke cycle engine of 80 mm bore and 90 mm stroke. Determine the power developed. நமக்கு என்ன தெரியும், பிரேக் பவர் இண்டிகேட்டட் பவர் ரெண்டு இருக்குது. சரிங்களா? அப்போ நம்ம இந்த மாதிரி டிட்டர்மைன் த பவர்னு கொடுத்தாலே நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா இண்டிகேட்டட் பவர் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், டிட்டர்மைன் த பவர் இண்டிகேட்டட் பவர் கண்டுபிடிக்கணும். Determine the power developed by a 4-cylinder 4-stroke cycle engine of 80 mm bore. போருங்கிறது டயான்னு உங்களுக்கு தெரியும். சிலிண்டரோட டயா கேபிட்டல் டின்னு எடுத்துக்குவோம். எம்எம்மில் கொடுத்துருக்கறனால அதை என்ன பண்ணுவோம், 1000ஆல் டிவைட் பண்ணி மீட்டராக மாற்றிக்குவோம். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்கு, அண்டு 90 mm ஸ்ட்ரோக். அதை ஸ்ட்ரோக் என்னென்னு எடுத்துக்குவோம், கேபிட்டல் எல்லுன்னு எடுத்துக்குவோம். அதாவது லென்த் ஆஃப் ஸ்ட்ரோக்கு அல்லது ஸ்ட்ரோக் லென்த்துன்னு எடுத்துக்குவோம். இஃப் த ஸ்பீட் இஸ் 2000 rpm, ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, அதை கேபிட்டல் என் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். இஃப் த மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி இஸ் 82%, மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 82%, அண்ட் த பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி இஸ் 32.3%. மெக்கானிக்கல் எஃபிஷியன்சியும் கொடுத்துட்டாங்க, பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சியும் கொடுத்துட்டாங்க. டிட்டர்மைன் த ஃபியூவல் கன்சம்ஷன் பெர் ஹவர். ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்க, டிட்டர்மைன் த பவர்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க, டிட்டர்மைன் த ஃபியூவல் கன்சம்ஷன் பெர் ஹவர் அட் திஸ் லோடு. சரிங்களா? த கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் த ஃபியூவல் இஸ் 42,500 kJ per kilogram. சரிங்களா? ரைட். இப்போ கிவன் டேட்டா பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு எடுத்துக்குவோம், பிஎம்ஐன்னு எடுத்துக்குவோம். எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 பார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 3 பாரில் இருக்குது. நம்ம எப்போயுமே இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷரை வந்து எந்த யூனிட்டில் வச்சுருக்கோம்னா கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரில் வச்சுருக்கோம். அப்போ என்ன பண்ணணும், பாரை வந்து கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு கன்வெர்ட் பண்ணணும். நமக்கு என்ன தெரியும், 1 பார் ஈக்குவல் டு 100 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு தெரியும். அப்போ 3 பார் ஈக்குவல் டு என்ன வரும், 3 × 100. அப்போ பாரை வந்து கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயராக மாற்றுறதுக்கு 100ஆல் பெருக்கணும். அப்போ 3 × 100 300 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். அடுத்து என்ன கொடுத்துருக்கு, நம்பர் ஆஃப் சிலிண்டர் ஸ்மால் கேன்னு எடுத்துக்க போகிறோம். எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4. போர் ஆஃப் த சிலிண்டர் கேபிட்டல் டின்னு வச்சுக்க போகிறோம். எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 80 mm கொடுத்துருக்காங்க. அதை என்ன பண்ணுவோம், எது கன்வெர்ட் பண்ணுவோம், மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். அப்போ டிவைடட் 1000 போடுறோம். அது 0.08 மீட்டர்னு கன்வெர்ட் ஆகிடுது. அதே மாதிரி ஸ்ட்ரோக் ஆஃப் த பிஸ்டன் எல்லுன்னு எடுத்துக்க போகிறோம். எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 90 mm கொடுத்துருக்காங்க. அதை வந்து 1000ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் அது 0.09 மீட்டர்னு மாறிடுது. ஸ்பீடு ஈக்குவல் டு கேபிட்டல் என் 2000 rpm கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க 82%. பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க 32.3%. அதுக்கப்புறம் ஃபியூலோட கலரிஃபிக் வேல்யூ கொடுத்துருக்காங்க, சிவின்னு வச்சுக்க போகிறோம். 42,500 kJ per kilogram. டு ஃபைண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்று இண்டிகேட்டட் பவர், ரெண்டாவது ஃபியூயல் கன்சம்ஷன் பெர் ஹவர். ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ ஃபியூயல் வந்து செலவாகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இண்டிகேட்டட் பவர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இண்டிகேட்டட் பவர் வந்து ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். இண்டிகேட்டட் பவர் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன தெரியும், பிஎம்ஐ ஏஎல் ஸ்மால் என் இன்ட்டு கே. இதில் பிஎம்ஐ தெரியும், இண்டிகேட்டட் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. ஏ வந்து ஏரியா ஆஃப் த பிஸ்டன். நமக்கு ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா தெரியும். ஏ ஈக்குவல் டு 5/4 × d² ஃபார்முலா தெரியும். அப்போ இங்கே வந்து இந்த கேபிட்டல் டிங்கிறது போர் ஆஃப் த சிலிண்டர். அப்போ அது கொடுத்துட்டாங்க. இது பை கான்ஸ்டன்ட், 4 வந்து கான்ஸ்டன்ட், இன்ட்டு டி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மீட்டரில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 0.08 ஸ்கொயர்டு. அப்போ என்ன கிடச்சிரும், ஏரியா கிடச்சிரும். 5.026 × 10⁻³ மீட்டர் ஸ்கொயர்னு ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஃபார்முலாவில் என்ன இருக்குது, கேபிட்டல் எல் இருக்குது. கேபிட்டல் எல்லுங்கிறது ஸ்ட்ரோக் லென்த்து. ஸ்ட்ரோக் லென்த் வந்து நமக்கு தெரியும் 90 mm தெரியும். மீட்டரில் மாற்றினீங்கன்னா 0.09 மீட்டர்னு தெரியும்.
அதுக்கப்புறம் ஸ்மால் n கண்டுபிடிக்க 2 ஃபார்முலா இருக்குது. அப்போ சம்மில் 4 ஸ்ட்ரோக் என்ஜினா 2 ஸ்ட்ரோக் என்ஜினான்னு பார்க்கணும். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, 4 ஸ்ட்ரோக் என்ஜின் கொடுத்துருக்காங்க. அப்போ 4 ஸ்ட்ரோக் என்ஜின்னா ஸ்மால் n கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, கேபிட்டல் N டிவைட் பை 2 × 60. கேபிட்டல் Nங்கிறது ஸ்பீடு. அப்போ கேபிட்டல் N இங்கே எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 2000 கொடுத்துருந்தாங்க. அப்போ 2000 டிவைட் பை 2 × 60 நமக்கு ஸ்மால் n எவ்வளோ கிடைக்கும், 16.67 RPS. அடுத்து கடைசியாக என்ன இருக்குது, கேங்கிறது என்ன தெரியும், நம்பர் ஆஃப் சிலிண்டர்னு தெரியும். நம்பர் ஆஃப் சிலிண்டர் வந்து எத்தனை கொடுத்துருந்தாங்க, 4ன்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இண்டிகேட்டட் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் எவ்வளவு, 300. ஏரியா எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 5.026 × 10⁻³ லென்த் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 0.09 இன்ட்டு ஸ்மால் n எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 16.67 இன்ட்டு நம்பர் ஆஃப் சிலிண்டர் வந்து என்னது 4. இது எல்லாத்தையும் பெருக்குனா நமக்கு என்ன கிடச்சிரும், இண்டிகேட்டட் பவர் கிடச்சிரும். இண்டிகேட்டட் பவர் வந்து எவ்வளோ கிடைக்குது, 9.05 kJ/s கிடைக்குது, அல்லது இது கிலோவாட்டுன்னு சொல்லுவாங்க. நமக்கு ஃபியூல் கன்சம்ஷன் வந்து எதில் கேட்டிருக்காங்க, பெர் ஹவரில் கேட்டிருக்காங்க. அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஐபியை வந்து kJ/s இருக்கிறத kJ/h கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ செகண்டை வந்து ஹவர் கன்வெர்ட் பண்ணணும்னா 3600ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே செகண்ட் வந்து எங்கே இருக்குது, டிவைடரில் இருக்குது. அப்போ இந்த டிவைடரில் ஒரு 3600 டிவைட் போடும்போது என்ன ஆகிடும், அது பெருக்கலாம் மாறிடும். அதனால தான் இங்கே என்ன போட்டிருக்கு, 9.05 × 3600 போட்டிருக்கு. இப்போ ரெண்டையும் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கிது, இண்டிகேட்டட் பவர் வந்து kJ/h கிடைச்சிரும். எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 32575 kJ/h. சரிங்களா, இப்போ இண்டிகேட்டட் பவர் கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கணும், ஃபியூல் கன்சம்ஷன் கண்டுபிடிக்கணும். ஃபியூல் கன்சம்ஷன் என்னென்னு வச்சுக்க போகிறோம், WFன்னு வச்சுருக்கோம். இந்த WF வந்து எங்கே பயன்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் சப்ளைடுங்கிற ஃபார்முலாவில் மட்டும்தான் பயன்படுத்தும். ஹீட் சப்ளைடு ஃபார்முலானது WF × CV. WFங்கிறது ஃபியூல் கன்சம்ஷன், CVங்கிறது கலோரிஃபிக் வேல்யூ. அப்போ முதல் என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஹீட் சப்ளைடும் தெரிஞ்சிருக்கணும், கலோரிஃபிக் வேல்யூவும் தெரிஞ்சிருக்கணும். கலோரிஃபிக் வேல்யூ வந்து கிவன் டேட்டாவில் தெரியும் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றது. ஹீட் சப்ளைடு வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு பிரேக் பவர் எவ்வளோன்னு தெரியணும். ஹீட் சப்ளைடு கண்டுபிடிக்கணும்னா, அப்போ நமக்கு பிரேக் பவர் கண்டுபிடிக்க ஃபார்முலா தெரியும், 2/NT/60. இங்கே டார்க் வந்து கண்டுபிடிக்க முடியாது, அதனால் அந்த ஃபார்முலாவை எடுத்துக்க முடியாது. அதனால் கிவன் டேட்டாவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது, பிரேக் பவர் டிவைட் பை இண்டிகேட்டட் பவர். சரிங்களா, இதில் என்னென்ன தெரியும் நமக்கு, மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி எவ்வளோன்னு தெரியும், இண்டிகேட்டட் பவர் எவ்வளோன்னு தெரியும், பிரேக் பவர் எவ்வளோன்னு தெரியாது. அப்போ இதில் 2 தெரிஞ்சதுனால என்ன கண்டுபிடிச்சலாம், பிரேக் பவர் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சலாம். சரிங்களா, மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி எவ்வளவு, 82%. அதனால் 82 போட்டாச்சு. பிரேக் பவர் தெரியாது, அதனால் பிரேக் பவர் அப்படியே வச்சுருக்கோம். இண்டிகேட்டட் பவர் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 32575 கண்டுபிடிச்சிருக்கோம். அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. சரிங்களா, இப்போ நமக்கு என்ன வேணும், ஃபார்முலாவை மாற்ற போகிறோம், பிரேக் பவர் தான் வேணும். அப்போ பிரேக் பவர் அப்படியே வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த 32575 ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் கொண்டு போகிறோம். அப்போ இங்கே டிவைடில் வலது பக்கம் இருக்கும்போது டிவைடில் இருக்கிறது இடது பக்கம் போகும்போது பெருக்கலாம் மாறிடும். அப்போ 82 × 32575. சரிங்களா, இங்கிட்டு வலது பக்கம் 100 வந்து பெருக்கலாக இருக்குது. அப்போ அது இடது பக்கம் போகும்போது என்ன ஆயிடும், வகுத்தலாம் மாறிடும். அப்போ டிவைடட் 100. அப்போ பிரேக் பவர் இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிரும், பிரேக் பவர் வந்து கிடச்சிரும். பிரேக் பவர் வந்து எவ்வளோ கிடைக்குது, 26711.5 kJ/h கிடைக்குது. சரிங்களா, அப்போ பிரேக் பவர் தெரிஞ்சிச்சு. இப்போ பிரேக் பவர் எதுக்காக கண்டுபிடிச்சிருக்கோம், ஹீட் சப்ளைடு கண்டுபிடிக்கிறதுக்காக கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஹீட் சப்ளைடு எதில் கண்டுபிடிக்கணும், நமக்கு பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி வந்து தெரியும். பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி வந்து கிவன் டேட்டாவில் இருக்குது. அப்போ பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க ஃபார்முலானது பிரேக் பவர் டிவைட் பை ஹீட் சப்ளைடு × 100. இதில் பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி தெரியும், பிரேக் பவர் தெரியும், ஹீட் சப்ளைடு மட்டும்தான் தெரியாது. அப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஹீட் சப்ளைடு வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, அப்போ பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 32.3 ஈக்குவல் டு பிரேக் பவர் வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருந்தோம், 26711.5 டிவைட் பை ஹீட் சப்ளைடு. ஹீட் சப்ளைடு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஹீட் சப்ளைடு தான் கண்டுபிடிக்க போகிறோம்னா ஹீட் சப்ளைடு வந்து இங்கே எங்கே இருக்குது, டிவைடரில் இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே வலது பக்கம் டிவைடரில் இருக்குது, அதை ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் கொண்டு போகும்போது வகுத்தில் இருந்தால் அது என்னவா மாறிடும், பெருக்கலாம் மாறிடும். அப்போ இங்கிட்டு போகும்போது என்ன ஆயிரும், 32.3 × ஹீட் சப்ளைன்னு வரும்.
இப்போ நமக்கு ஹீட் சப்ளையர் மட்டும்தானே வேணும். அப்போ இந்த 32.3 வந்து என்ன பண்ணணும், ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் கொண்டுட்டு வரணும். கொண்டுட்டு வரும்போது அது பெருக்கலாக இருக்கிறது இங்கிட்டு வரும்போது என்னவா மாறிடும், வகுத்தலாக மாறிடும். அப்போ ஃபார்முலா ஹீட் சப்ளைடு ஈக்குவல் டு 26711.5 டிவைட் பை 32.3 இன்ட்டு 100. சரிங்களா? இப்போ இதை கால்குலேட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், ஹீட் சப்ளைடு கிடச்சிரும். ஹீட் சப்ளைடு எவ்வளோ கிடைக்குது, 82698.14 கிலோ ஜூல் பெர் ஹவரில் கிடைக்குது. சரிங்களா? இப்போ ஹீட் சப்ளைடு ஃபார்முலா என்னது, WF இன்ட்டு CV. இப்போ ஹீட் சப்ளைடு தெரிஞ்சு போச்சு, கலோரிஃபிக் வேல்யூ தெரியும். அப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம், WF கண்டுபிடிச்சிடலாம். அப்போ WF மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த கலோரிஃபிக் வேல்யூவை இடது பக்கம் கொண்டுட்டு போனோம்னா, ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் கொண்டுட்டு போனோம்னா அது என்ன மாறிடும், டிவைடடாக மாறிடும். அப்போ WF ஈக்குவல் டு 82698.14 டிவைட் பை 42500. இரண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிரும், WF வந்து கிடச்சிரும். WF வந்து எவ்வளவு, 1.95 கிலோகிராம் பர் ஹவரில் கிடச்சிரும். சரிங்களா? புரிஞ்சுதா? ரைட். இப்போ அடுத்து இன்னொரு சம். The following results were obtained during a test on a single cylinder 4-stroke cycle petrol engine. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சிங்கிள் சிலிண்டர் 4-stroke சைக்கிள் பெட்ரோல் என்ஜினை வந்து என்ன பண்ணுறாங்க, டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணும்போது கீழே உள்ள டேட்டாலாம் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன என்ஜின் ஞாபகம் வச்சுக்கோங்க, எத்தனை சிலிண்டர் என்ஜின், சிங்கிள் சிலிண்டர் 1. என்ன சைக்கிள், 4-stroke சைக்கிள். சரியா? அப்போ இந்த டேட்டாஸ் என்னென்ன டேட்டா கிடைக்குன்னா, பிரேக் பவர் கிடைக்குது 73.5 கிலோவாட் வென் ரன்னிங் அட் 400 RPM, அது ஸ்பீடுன்னு வச்சுக்குவோம். பிரேக் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் 8.5 பார். போன சம்மில் என்ன பார்த்தோம், இண்டிகேட்டட் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் பார்த்தோம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்கு, இண்டிகேட்டட் கொடுக்கல, பிரேக் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் 8.5 பார்னு கொடுத்துருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க 80%. ஸ்பெசிஃபிக் ஃபியூல் கன்சம்ஷன் 0.346 கிலோகிராம் பெர் கிலோவாட் ஹவரில் கொடுத்துருக்காங்க. கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் த ஃபியூல் 44,100 கிலோஜூல் பெர் கிலோகிராம் அண்டு கம்ப்ரஷன் ரேஷியோ 6:1. 6:1னா நீங்கள் கம்ப்ரஷன் ரேஷியோ 6ன்னு எடுத்துக்கலாம். டிட்டர்மைன்டு ஃபஸ்ட்டு போர் அண்டு ஸ்ட்ரோக் அஸ்யூமிங் தம் டு பி ஈக்குவல். அப்போது என்ன அஸ்யூம் பண்ண சொல்லியிருக்காங்க, என்னென்ன அஸ்யூம் பண்ண சொல்லியிருக்காங்க, போரும் என்னது ஸ்ட்ரோக்கும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு போர் வந்து 100 mmனா ஸ்ட்ரோக்கும் 100 mm தான். சரியா? இப்போ போர் வந்து தெரியாது, அப்போ டின்னு வச்சுக்க போகிறோம். அதனால எல்லாம் என்னென்னு வச்சுக்கலாம், டின்னு வச்சுக்கலாம். ரெண்டும் ஈக்குவல் தானே. ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கணும்னா தெர்மல் எஃபிஷியன்சி, பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி. மூணாவது இண்டிகேட்டர் தெர்மல் எஃபிஷியன்சி. நாலாவது ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி. அஞ்சாவது ரிலேட்டிவ் எஃபிஷியன்சி. சரிங்களா? இப்போ கிவன் டேட்டா என்னென்னு பார்த்துருவோம். அப்படியே கொடுத்துருக்காங்க, சம்மே கிவன் டேட்டா மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் எடுத்து எழுதிடலாம். பிரேக் பவர் கொடுத்துருக்காங்க, கிலோவாட்டில் இருக்குது, அது கிலோ ஜூல் பெர் செகண்டு, அதை கிலோ ஜூல் பெர் ஹவருக்கு மாத்திருக்கு 3600ஆல் பெருக்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, பிரேக் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் PMBன்னு எடுத்துக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்போம், இண்டிகேட்டட் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷரை PMIன்னு எடுத்துருப்போம். இதை வந்து பிரேக் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர்னால PMBன்னு எடுத்துக்கிறோம். 8.5 பார். ஏற்கனவே போன சம்மில் என்ன சொன்னேன், பாரை வந்து கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு மாத்திரக்கு என்ன பண்ணணும்னு சொன்னேன், 100ஆல் பெருக்கணும்னு சொன்னேன். அப்போ 8.5 × 100 போட்டிங்கன்னா 850 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் கிடச்சிரும். அடுத்து மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க 80%. ஸ்பெசிஃபிக் ஃபியூயல் கன்சம்ஷன் SFC கொடுத்துருக்காங்க 0.346 கிலோகிராம் பெர் கிலோவாட் ஹவர். கலோரிஃபிக் வேல்யூ CV கொடுத்துருக்காங்க 44,100 கிலோஜூல் பெர் கிலோகிராம். கம்ப்ரஷன் ரேஷியோ வந்து 6. நம்பர் ஆஃப் சிலிண்டர் வந்து சிங்கிள் சிலிண்டர்னு கொடுத்துருக்கனால 1 எடுத்துக்க போகிறோம். ஸ்பீடு கொடுத்துருக்காங்க n = 400 RPM. டு ஃபைண்ட் என்னது 5 கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் என்னது போர் அண்டு ஸ்ட்ரோக், ரெண்டாவது பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி, மூணாவது இண்டிகேட்டர் தெர்மல் எஃபிஷியன்சி, நாலாவது ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி, அஞ்சாவது ரிலேட்டிவ் எஃபிஷியன்சி. இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், போர் அண்டு ஸ்ட்ரோக் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு பிரேக் பவர் ஃபார்முலா தெரியும்.
2/nt divided by 60ங்கிறது தெரியும். இங்கே டார் கொடுக்கல, டார் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான எந்த டேட்டாவும் கொடுக்காதனால அந்த ஃபார்முலாவை எடுத்துக்க முடியாது. இண்டிகேட்டட் பவர் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னு தெரியும், PMI ALNKன்னு தெரியும். இங்கே இண்டிகேட்டர் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷருக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, பிரேக் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா பிரேக் பவர் ஃபார்முலாவையும் PMB × ALNKன்னு மாற்றிக்கலாம். அங்கே PMIன்னு போட்டோம்ல, அதுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ண போகிறோம், PMBன்னு போட போகிறோம். சரிங்களா? இப்போ PMBங்கிறது கிவன் டேட்டாவில் கொடுத்துட்டாங்க. ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே வந்து போர் தெரியாது, அதனால் ஃபார்முலாவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எல்லும் தெரியாது, என் வந்து கண்டுபிடிக்கணும். என்ன என்ஜின் கொடுத்துருக்காங்க, 4 ஸ்ட்ரோக்ஸ் என்ஜின் கொடுத்துருக்காங்க. அப்போ என் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது, N divided by 2 × 60. அப்போ 400 divided by 2 × 60 போட்டிங்கன்னா என்ன கிடச்சிரும், ஸ்மால் என் எவ்வளோன்னு கிடச்சிரும், 3.33 RPS. சரிங்களா? இப்போ அந்த பிரேக் பவர் ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணின்னு வச்சுக்கோங்க. PMB வந்து 850, ஏரியா தெரியாது, அப்போ 5/4 × d² × L × ஸ்மால் n வந்து 3.33 × நம்பர் ஆஃப் சிலிண்டர் வந்து 1. சரிங்களா? இங்கே பிரேக் பவர் எவ்வளோன்னு கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்கு, 73.5ன்னு கொடுத்துருக்கு. சரிங்களா? இப்போ மற்றெல்லாம் அப்படியே வச்சுட்டு இப்போ என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லுக்கு பதிலாக என்ன போட போகிறோம், டி அப்படின்னு போட போகிறோம். ஏன் எல்லுக்கு பதிலாக டி அப்படின்னு போட்டோம்னா, சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்க, போரும் ஸ்ட்ரோக்கும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால் என்ன பண்ணுறோம், எல்லுக்கு பதிலாக டி வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். சரிங்களா? மற்றதெல்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன கிடச்சிரும், இந்த பிரேக் பவர் அப்படியே வச்சுக்கிறீங்க, இந்த பக்கம் உள்ளதெல்லாம் அப்படியே கால்குலேட் பண்ணிங்கன்னா 2223.07 × d³ இந்த d³ எப்படி மாறிச்சுன்னா, இங்கே ஒரு d² × d² இருக்குது, பக்கத்தில் ஒரு d இருக்குது, ரெண்டையும் பெருக்கும்போது என்ன ஆயிரும், அது d³ மாறிடும். அப்போ d³ தான் வேணும். அப்போ இந்த 2223 ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் போகும்போது டிவைடடாக மாறும். அப்போ டிவைட் பண்ணும்போது d³ வந்து நமக்கு கிடச்சிரும், 0.033ன்னு கிடச்சிரும். நமக்கு என்ன வேணும், டி தான் வேணும். அப்போ க்யூப் ரூட் எடுத்தோம்னா டி கிடச்சிரும். சரிங்களா? அப்போ க்யூப் ரூட் எடுத்திங்கன்னா டி வந்து எவ்வளோ கிடைக்குது, 0.321 மீட்டர்னு கிடைக்குது. அதை எம்எம்மில் மாற்றணும்னா 1000ஆல் பெருக்க போகிறோம், 321 mm. சரிங்களா? இப்போ எல்லும் அதே தான். ஏன், டி போரும் ஸ்ட்ரோக்கும் சேம்னு அசியூம் பண்ண சொன்னதுனால டி = L = 321 mm. சரியா? இப்போ அடுத்து பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி. பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னு தெரியும், பிரேக் பவர் டிவைடட் பை ஹீட் சப்ளைட் × 100ன்னு தெரியும். சரிங்களா? அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், இதில் பிரேக் பவர் வந்து தெரியும், கண்டுபிடிச்சிட்டோம். ஹீட் சப்ளைட் வந்து தெரியாது. அப்போ ஹீட் சப்ளைட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது, WF × CV. இதில் CV வந்து நமக்கு தெரியும் ஹீட் சப்ளைடில், WF எவ்வளோன்னு தெரியாது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், WF என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிக் ஃபியூயல் கன்சம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக் ஃபியூயல் கன்சம்ஷன் SFC = ஃபியூயல் கன்சியூம்டு இன் kg/h டிவைடட் பை பிரேக் பவர். அப்போ இதில் வந்து என்ன போட்டுக்கிறோம், ஃபியூயல் எவ்வளோ கன்சியூம்டுங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? அப்போ ஸ்பெசிஃபிக் ஃபியூயல் கன்சம்ஷன் தெரியும், WF தெரியாது. அப்போ WF தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ சப்ஸ்டிட் பண்ணி 73.5 இங்கிட்டு வரும்போது என்ன பெருக்கலாம் மாறும். அப்போ 0.346 × 73.5 வந்து கிடைக்கும்போது என்ன வந்துடும், WF கிடச்சிடும். எவ்வளோ கிடச்சிருக்கு, 25.431 kg/h கிடைக்கும். இப்போ ஹீட் சப்ளைட் கண்டுபிடிச்சிடலாம். WF × CV. WF கண்டுபிடிச்சிருக்கோம், அதை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். CV சம்மில் கொடுத்துருக்காங்க, அதையும் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 44,100ன்னு ரெண்டையும் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடச்சிரும், ஹீட் சப்ளைட் கிடச்சிரும். இப்போ என்ன தெரிஞ்சு போச்சு, பிரேக் பவரும் தெரிஞ்சு போச்சு, ஹீட் சப்ளைடும் தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க போகிறோம். ஹீட் சப்ளைட் வந்து எதில் கண்டுபிடிச்சிருக்கோம், kJ/h கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி பிரேக் பவரையும் kJ/h தான் போடணும். சரிங்களா? அப்போ kJ/h போடணும்னா நமக்கு வந்து என்னது, 73.5ங்கிறது கிலோவாட், அதாவது kJ/s தெரியும். அப்போ இன்ட்டு 3600 போட்டிங்கன்னா என்னது, kJ/h மாறிடும். அப்போ 73.5 × 3600 டிவைடட் பை 1121507.1 ஹீட் சப்ளைட் இன்ட்டு 100 போட்டிங்கன்னா என்ன கிடச்சிடும், பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி தான் இண்டிகேட்டர் தெர்மல் எஃபிஷியன்சி. இண்டிகேட்டர் தெர்மல் எஃபிஷியன்சிக்கு என்ன ஃபார்முலா வரப்போகுது, இங்கே பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சினா பிரேக் பவர் போட்டோம். இண்டிகேட்டர் தெர்மல் எஃபிஷியன்சினா என்ன பண்ண போகிறோம், இண்டிகேட்டர் தெர்மல் எஃபிஷியன்சி டிவைடட் பை ஹீட் சப்ளைட்னு போட போகிறோம். ஹீட் சப்ளைட் தெரியும், அப்போ இண்டிகேட்டர் பவர் தெரியுமா, தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்,
இண்டிகேட்டட் பவர் கண்டுபிடிக்கணும். இண்டிகேட்டட் பவர் கண்டுபிடிக்க ஃபார்முலா தெரியும், ஆனால் என்ன தெரியாது, மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் தெரியாது. அப்போ அதில் என்ன பண்ண போகிறோம், நமக்கு மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி தெரியும். மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க ஃபார்முலானது பிரேக் பவர் டிவைடட் பை இண்டிகேட்டட் பவர் இன்ட்டு 100. இதில் என்ன தெரியும், மெக்கானிக்கல் எஃபிஷியன்சியும் தெரியும், பிரேக் பவரும் தெரியும். அப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம், இண்டிகேட்டட் பவர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி வந்து எவ்வளவு 80, பிரேக் பவர் வந்து எவ்வளவு 73.5 டிவைடட் பை இண்டிகேட்டட் பவர் தெரியாது, அப்படியே வச்சுக்க போகிறோம் இன்ட்டு 100. இப்போ இண்டிகேட்டட் பவர் கண்டுபிடிக்கிற மாதிரி ஃபார்முலா மாற்றினா எப்படி கிடைக்கிது, இண்டிகேட்டட் பவர் ஈக்குவல் டு 73.5 டிவைடட் பை 80 இன்ட்டு 100 வருது. அப்போ இதுலேருந்து என்ன கிடச்சிது, நமக்கு இண்டிகேட்டட் பவர் வந்து கிடச்சிருது. சரியா, இப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம், இண்டிகேட்டர் தெர்மல் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிடலாம். இண்டிகேட்டர் தெர்மல் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு இண்டிகேட்டட் பவர் டிவைடட் பை ஹீட் சப்ளைடு. இதில் என்ன சொல்லியிருக்கு, ரெண்டுமே கிலோ ஜூல் பெர் ஹவரில் போடணும், அப்படி இல்லைன்னா கிலோ ஜூல் பெர் செகண்ட்லேயும் போடலாம். ரெண்டுமே ஒரே யூனிட்டில் இருக்கணும், அதே மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ கிலோ ஜூல் பெர் ஹவராக மாற்றுறதுக்கு 91.88 இன்ட்டு 3600 டிவைடட் பை ஹீட் சப்ளைடு 1121507.1 ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும், இண்டிகேட்டர் தெர்மல் எஃபிஷியன்சி 29.49% அப்படிங்கிறது கிடச்சிரும். சரிங்களா, இப்போ 3 கண்டுபிடிச்சாச்சு. 4வது ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி. ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 - 1 டிவைடட் பை ஆர் பவர் காமா -1 இன்ட்டு 100. சரிங்களா, அப்போ 1 - 1 டிவைடட் பை ஆருங்கிறது என்ன தெரியும், கம்ப்ரஷன் ரேஷியோன்னு தெரியும். காமாங்கிறது இங்கே ஏர் தான் எடுத்துக்க போகிறோம், அதனால் காமா வந்து என்னென்னு எடுத்துக்கலாம், அஸ்யூம் பண்ணிக்கலாம் 1.4ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ 1 - 1 டிவைடட் பை 6 பவர் 1.4 - 1 இதை அப்படியே கால்குலேட் பண்ணிங்கன்னா கடைசியாக நமக்கு எவ்வளோ கிடைக்கும், ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி வந்து 51.2% கிடைக்கும். சரிங்களா, ரைட். அடுத்து கடைசியாக என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ரிலேட்டிவ் எஃபிஷியன்சி. ரிலேட்டிவ் எஃபிஷியன்சி வந்து கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, இண்டிகேட்டர் தெர்மல் எஃபிஷியன்சி டிவைடட் பை ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி. ரெண்டுமே தெரியும். இண்டிகேட்டர் தெர்மல் எஃபிஷியன்சி எவ்வளோ தெரியும், 29.49 அப்படின்னு தெரியும். ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி வந்து 51.2ன்னு தெரியும். அப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும், ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி வந்து கிடச்சிரும். எவ்வளோ கிடைக்குது, 57.6%. சரிங்களா, ஓகே, தேங்க்யூ.